பிரைஸ் லார்ட் அன்பர்களே, இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு காரியம் நான் பேசணும்னு பிரியப்படுறேன். என்ன அப்படின்னு கேட்டால், சிலவங்க உதவி கேட்க போது அல்லது உதவி கேட்க முயற்சி பண்ணும்போது அந்த உதவி கேட்கிறவர், அந்த உதவி செய்யக்கூடியவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அதை வச்சு, இப்போ இந்த உதவி கேட்கிறவர் பார்த்தீங்கன்னா ஊழியத்துக்காக அல்லது தங்களுடைய நெருக்கத்துக்காக ஒரு உதவி கேட்கலாம். அந்த உதவியினுடைய தேவை 1000 ரூபாய் அல்லது ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு இருக்கலாம்னு வச்சுக்கிடுங்க. ஒரு உதாரணம் தான். ஆனா அந்த உதவி செய்யக்கூடியவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் அல்லது லட்சாதிபதி அப்படி இருப்பார் அவர். அப்போ அந்த உதவி செய்யக்கூடியவரும் ஒரு கிறிஸ்துவுடையவர், உதவி கேட்கக்கூடியவரும் கிறிஸ்துவுடையவர். இப்போ நல்லா கவனிச்சுக்கிடணும். இந்த உதவி கேட்கிறவர் போய் என்ன கேட்குறாருன்னா, தன்னுடைய சிச்சுவேஷன்ஸை, தன்னுடைய சூழல்களை, நெருக்கங்களை சொல்லி அவர் சொல்லுவார், எனக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை அப்படின்னு. இந்த உதவி செய்யக்கூடியவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், தனக்கு லட்சம் ரூபா பிரச்சனையை சொல்லுவாருங்க. இது உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா அளந்து விடுறதில்லை, வாயில சும்மா அளந்து விடுறதில்லை, நடக்கிற காரியம். ஒரு ஊழியத்துக்காக, ஒரு மினிஸ்ட்ரிக்காக போய் எங்களுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 5000 ரூபாயோ 10,000 ரூபாய் தான் அந்த பட்ஜெட், அந்த ஊழியத்தினுடைய நிறைவு. அந்த சின்ன ஊழியத்தை அந்த பணத்தை வச்சு அந்த ஊழியத்தை செய்ய முடியும். இப்போ ஒரு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் அவங்க அந்த உதவி செய்யக்கூடியவர்கிட்ட போய் கேட்கும்போது தேவை 12,000 உள்ள 10,000, 5000 ரூபாய். அந்த 10,000 வச்சு என்ன செஞ்சிட முடியும்னா, அந்த உதவி கேட்கிறவர் அந்த ஊழியத்தை செய்ய முடியும், அல்லது அந்த ஊழியத்தை நிறைவாக அவர் செய்ய முடியும். அப்போ உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல போகும்போது அவர் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு, ஸ்தானத்தில் இருக்கிறாரு, நல்ல அவருக்கு என்ன இருக்கு, ஆத்துமாக்கள் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஊழியக்காரர் போய் கேட்குறாரு. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட உதவி செய்யக்கூடிய ஊழியக்காரர் சொல்றாரு, பிரதர், எனக்கு 12 கோடி ரூபா என்ன செய்யணும், எனக்கு பணம் வரணும், ஜெபம் பண்ணிக்கிங்க. 12 கோடி ரூபா எனக்கு என்ன இருக்கு, பணம் வர வேண்டி இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் செய்யறேன் அப்படின்றாரு. இது மாதிரி இன்னொரு இடத்துல, இது உண்மை சம்பவத்தை தழுவினது. அவர் இன்னொரு இடத்துல அப்படி பேசும்போது இன்னொருத்தர் சொல்றாரு, பிரதர், நீங்க 10,000 ரூபாய்க்கு நீங்க மீட்டிங் நடத்த பேசுறீங்க, நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் நான் கடன்ல இருக்கேன், இந்த மீட்டிங் நடத்தி அப்படின்றாரு. மதியினமான இந்த வார்த்தை எதிரில் இருக்கிறவங்களை எவ்வளவு காயப்படுத்துங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்ப அவனுடைய தேவை 5000, 10,000, அதை வச்சு அவனுடைய ஊழியத்தை அவன் அழகா செய்ய முடியும். நீ அவனிடத்துல அதுக்கான சொல்யூஷன் சொல்லாம உன்னுடைய பெருமையை அங்க என்ன செய்யறன்னு கேட்டீங்கன்னா கொண்டு போய் திணிக்கிற. உனக்கு 12 கோடி ரூபா வரணும், அதுக்கும் இந்த 10,000 ரூபாய் ஆப்போசிட்ல தேவைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், இந்த விஷயம் ஹர்ட் ஆனதுனால இதை பதிவு செய்யணும் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ள நான் விருப்பப்படுறேன். உங்களிடத்திலோ அல்லது நம்மிடத்திலேயோ உங்கள்கிட்ட பணம் மிகுதியா இருந்தால், ஆசீர்வாதங்கள் மிகுதியா இருந்தால், தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ரிப்ளை, அதாவது பதில் சொல்ல பழகக்கூடாது. செய்ய முடியுமா முடியும், இல்லைன்னா இல்லை. 10,000 ரூபாய்க்கும் 12 கோடிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. 10,000 ரூபாய்க்கும் 5 லட்சம் ரூபாய்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஸோ உங்ககிட்ட வரும்போது நீங்க உண்மையாவே ஸ்பிரிச்சுவல் மேனா இருந்தா, நீங்க ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருந்தா, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய நிறைவு என்ன செய்யலாம். இப்போ 10,000 ரூபாய் அவங்க உதவிக்கு கேட்குறாங்கன்னா, அதில் ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து, ஒரு 500 ரூபாய் கொடுத்து, ஒரு 1000 கொடுத்து ஹெல்ப் பண்ணி என்னால் இவ்வளோதான் முடியும்னு சொல்றது வேற. உன்னுடைய பெருமையை நீ அதுக்குள்ள சொல்லும்போது, உண்மையாவே சொல்றேன், பசியோடு இருக்கிறவன்ட்ட போயிட்டு நேற்று போய் நான் பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கெல்லாம் அந்த செலவின இந்த 5000, 10,000, இந்த 1000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் செலவு தான். பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் வைத்து இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு டீமாக காரில் பெட்ரோல் போட்டு போய் நீங்கள் பெரிய ஹோட்டலில் போய் உட்காந்து நீங்கள் செலவு பண்ணுற அந்த காசு தான் அந்த சகோதரன் கேட்குறது. அது நினைக்கணும். நீங்கள்
உங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு உங்களுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அல்லது யாரையோ கூட்டிக்கிட்டு போய் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த செலவை விட இது குறைவு தான் இந்த சகோதரன் உங்கள் இடத்துல கேட்டது. ரொம்ப அவர் ஹேர்ட் ஆகி அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருந்தார். உங்ககிட்ட இந்த காரியத்தை நான் பதிவு செய்ய விருப்பப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.